அபூபக்கர் இதைய ஓப்பன் பண்ணாதீங்க ஆடியோவை. அதே மாதிரி பிரவீனா ஆடியோவை ஆஃப் பண்ணுங்க. நம்ம இது பண்ணாலும் அவங்க ஆன் பண்ணிடுறீங்க. இதுல தடை ஆகுது, அதனால சொல்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆற்றல் நமக்கு நம்ம என்னென்ன ஓடும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா, இந்த சர யோகத்தை வச்சு நம்ம எப்படி சர கலையை வச்சு எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடி சுத்தி பிராணாயாமம் 27 தடவை செய்யணும். 3 நேரமும் செய்யணும். எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும், இளமையா இருக்கணும், எண்ணமே எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்றவங்க நாடி சுத்தி பிராணாயாமம் என்று சொல்லக்கூடியதை காலையில் நம்ம 10 தடவை அந்த இது செய்திருவோம். கபாலபாதி, பஸ்திரிக்கா, நாடி சோதனை செய்ததுக்கு அப்புறம் இதை கண்டிப்பா செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா, காலையில 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் இடது கடை ஓட விடணும். இடது கடை ஓட விடணும். ஓட விட்டா அந்த சுவாசம் மாறும். அதே மாரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிர்ந்த நீர், பச்சை தண்ணி நம்ம சாப்பிடணும். பிபி, சுகரு, தலைவலி, டென்ஷனு, அந்த டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்கரை வியாதி இதெல்லாம் வந்து வந்து 16 கவுண்டிங் இழுக்கணும். 8 கவுண்டிங் நிக்க வைக்கணும். 16 இழுக்கணும், 8 நிக்க வைக்கணும், 8 வெளிய விடணும். இத மாரி செய்தோம்னா, பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா வராது. இப்ப ஒரு பானம் நான் தயாரிச்சிருக்கிறோம். அந்த பானம் பார்த்தீங்கன்னா, காயகல்ப அமிர்தம். காயகல்ப அமிர்தம் என்பது என்ன? உங்களுக்கு சுகரு, ஹார்ட் அட்டாக்கு, கொழுப்பு கட்டி, இருதயத்தில ஓட்டை, கர்ப்பப்பை கோளாறுகள், பெண்களுக்கு எந்த ஒரு வியாதியும் கேஸு, அஜீரண கோளாறுகள் இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது அந்த காயகல்ப அமிர்தம். அத சாப்பிட்டோம்னா ஒரு மூடி ஒரு டீஸ்பூன் எடுத்து கலக்கி சாப்பிட்டு, அது உடம்புக்கு தகுந்த மாரி. உடம்பு ஏறாது, உடம்பு இளைக்கும். உடம்பு இளைச்சே இருக்குதுங்க, எனக்கு ஏறிடுச்சேன்னா, உடம்பு இளைச்சவங்களுக்கு ஏ அப்படியே அதே லெவல்ல தான் இருக்கும். அது ஒண்ணும் நீங்க பயப்பட வேண்டாம். இப்ப காய்ச்சல் வந்துடுச்சு, 2 நாள்ல காய்ச்சல் சரியாகும். எந்த நாசில சுவாசம் ஓட வைக்கணும் அப்படின்னா, 2 நாள்ல நம்ம நமது இடது சுவாசத்தை ஓட வைக்கணும். காய்ச்சல் வந்தா நமது இடது சுவாசத்தை ஓட வச்சோம்னா நிப்பாட்டுரும். தலைவலி, தலபாரம் இந்த இதெல்லாம் வந்தா என்ன பண்ணணும்னா, இந்த முழங்கைக்கு கீழ, இந்த முழங்கைக்கு மேல தோள்பட்டை கீழ இங்க ஒரு கட்டு போடணும். இதுல ஒரு கட்டு, இதுல ஒரு கட்டு போட்டு இருந்தீங்கன்னா, அந்த தலைவலி, தலபாரம் எல்லாம் போயிரும். அஜீரண கோளாறு, வயித்து வலி, வே அல்சர் ப்ராப்ளம் இவங்கலாம் இருக்கிறவங்க பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு 2 நாளைக்கு இடது சுவாசத்தையே நம்ம இயக்கணும். இடது சுவாசத்தையே நம்ம இயக்குனா சரியாகும். ரத்தம் கெட்டு போச்சு
ரத்த சோகை, ரத்தம் இல்லை, ரத்தம் கெட்டு போச்சு, ரத்தம் கெட்டாதான் எல்லாமே வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல 3 நேரம் கும்பகத்தை செய்யணும். நல்லா இழுக்கணும், கும்பகம் மூச்சை நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் மூச்சை விடணும். 3 நேரம் இது மாதிரி செய்தீங்கன்னா சரியாக. அது கூட சீத்தடி சீத்காரி பிராணாயாமம் அதை செய்யணும். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி இதெல்லாம் வந்தது, கால் வீக்கம், இவங்கெல்லாம் மத்தியானம் 1லிருந்து 3 மணி வரலும் இந்த இடது அடைச்சிட்டு வலத ஓட விடணும், ரைட்டை ஓட விடணும். ஓட விட்டா அந்த மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாம் சரியாகும். ஹை ப்ரெஷர், இதுக்கு வலது நாசியை அடைக்கணும், ரைட்டு இதையே அடைச்சிடணும். இப்படி செய்தீங்கன்னா இந்த பக்கவாதம், கால் நடுக்கம், இந்த கால் வீக்கம் மரத்து போகிறது. கால் மரத்து போகுது, இடது கால் மரத்துச்சுன்னா இடது நாசியை அடைக்கணும், வலது கால் மரத்துச்சுன்னா வலது நாசியை அடைக்கணும். அடைச்சிட்டு பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களை அதிலிருந்து நம்ம மீண்டுடலாம். அதனால் இந்த பயிற்சியெல்லாம் செய்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுன்றது கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பயிற்சியை தொடங்கலாம். இப்போ கையை தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. அனைவருமே இந்த பயிற்சியை செய்துட்டு வருவோம். நாளைக்கு கண்டிப்பாக 4:50க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் இல்லாட்டி நம்ம 5 மணிக்கு 5 இல்லை 4:50க்கு முடிச்சிருவேன். புதன்கிழமை விடுமுறையாக இருக்கும். புதன்கிழமை நான் பிஆர்எஸ் போகணும். பிஆர்எஸ் போகணும். நம்ம இங்கேருந்து 5:15, 5:30, 5:30க்கெல்லாம் வண்டி வந்துடும், நம்ம கிளம்பிடுவோம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அப்படியே எந்திரிச்சு எல்லோருக்கும் என்னுடைய 2 கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. நல்ல மூச்சு எடுத்து செகண்ட் டைம். Third time. சகனாதவது சகனம் குணத்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் பூர்புவஸ்வ சத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम्
உர்வாருகம் இவமந்தனார் இம்பிருத்யோ முக்ஷிய மாம்ருதார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு இப்ப நம்ம அந்த 9 ஜாயிண்ட் பயிற்சி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு திங்கட்கிழமைன்றதால அதை செய்துட்டு சூரிய நமஸ்காரம் செய்துட்டு நம்ம பயிற்சிக்கு வந்துடுவோம். கொஞ்சம் வேகமா போகணும்னா தான் அதை நம்ம முடிக்க முடியும். நல்லா கையை லாக் பண்ணி 3 தடவை செய்யலாம். பிரீத் இன், நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும். பிரீத் அவுட், in, out, in, out. நல்ல மூச்சு. நல்ல மூச்செல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூச்சு ஆழமா எடுத்து நல்ல ஆழமானா குழி தோண்டி ஆழமா இழுக்கணுங்களான்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட், in, out, in, out, in, out. நல்ல மூச்சு எடுத்துட்டு கையை பின்னாடி லாக் பண்ணி கழுத்து சுத்தணும். கழுத்தை சுத்தணும்னா நம்ம ஞாபகம் கழுத்து மேல மட்டும்தான் இருக்கும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், in, out, in, out. இப்போ அப்படியே ஆப்போசிட். பிரீத் இன், out, in, out, in, out. ரிலாக்ஸ். உங்களுடைய கை விரல் நல்ல கையை தோள்பட்டைக்கு நேரம் நீட்டி பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே கட்டானுடைய பிரீத் அவுட், in, out, in, out, in, out. நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு வாய் வழியா மூச்சு இழுக்க கூடாது, விடக்கூடாது. அப்படியே பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out. நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப கை முட்டி பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப தோள்பட்டையில கை வச்சு தோள்பட்டை சுத்தணும். பிரீத் அவுட், கீழே தான் விடணும். பிரீத் இன், அவுட், in, out, in, out. நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுக்கணும். அப்படியே பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out. நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம உடம்ப நல்லா ஒரு ஆட்டி கைய நல்லா ஒரு சுத்தணும். நீச்சல் அடிக்கிற மாதிரி நல்லா இது பண்ணி அப்படியே 1, 2, 3, 4, 5 நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு நீங்க மூச்சு இழுக்கிறதுக்குள்ள ஆரம்பிச்சிடுறீங்க ஐயா. அப்புறம் எங்க போய் நல்ல மூச்சு நாங்க இழுக்கிறது. அதனால அப்படியே ஆப்போசிட். 1 பாரு, நல்லா அப்படி பாரு, இடுப்பு நல்லா சாட்டணும். 2, 3, 4, 5. இப்ப இடுப்புக்கு மேல நம்ம சுத்தம். நல்லா ஒரு மூச்சு எடுத்துட்டு நல்ல மூச்சு எடுக்கிறதுக்குள்ள ஆரம்பிச்சிடுறீங்களே ஐயா. அதை தாங்கய்யா நாங்க சொல்றோம்.
அப்படியே வலது பக்கம் எப்பவுமே வலது பக்கம் தான் ஆரம்பிக்கணும். பாரு இடுப்புக்கு மேலன்னா இடுப்புக்கு மேல மட்டும்தான். கழுத்தையும் சேர்த்து நானும் இடுப்பு சுத்தரணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்யக்கூடாது. கழுத்து சுத்தாம பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு இப்ப அப்படியே ஆப்போசிட்ல வரணும். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இப்ப காலை சேர்த்து வச்சு இடுப்புக்கு கீழே, இடுப்புக்கு கீழே, முட்டிக்கு மேல. நல்லா பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இப்போ அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்போ கால் முட்டி போட்டு முட்டி அடிச்சுக்கூடாது. முட்டி தொட்டு பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். போதும். நல்ல மூச்சு. இப்போ அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு எடுத்துட்டு அப்படியே பிரீத் இன், தாடாசனம். பிரீத் அவுட், இன், அவுட், in. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். போதும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துடுங்க. சூரிய நமஸ்காரம். ஐயா ஞாயிறு வணக்கங்க ஐயா, சூரிய நமஸ்காரன்னே நீங்க சொல்ல மாட்டீங்களே ஐயா நீங்க. ஞாயிறு வணக்கம். அதனால அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு தன் கடல் வீட்டெழுந்து தகதக போட்பிணம்பாய் மண்ணுயிர் காக்க வந்த செங்கதிரே போற்றி போற்றி. உடல் உயிர் சக்தி தன்னை உருவலர் மேனி தந்து உடல் உயிர் ஒன்றிருக்க உண்மையே போற்றி போற்றி. நல்லது பண்ணி 1, 2 அப்படியே மூச்சை இழுத்துட்டு பிறை ஆசனம். கையை நல்லா நீட்டணும், பின்னாடி நீட்டணும். 2, 3 பாத அஸ்வாசனம். 3 உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்தா போதும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அளவா செய்யணும். பிரீத் அவுட். அதுக்கப்புறம் பிரீத் இன், இடது கால். அப்புறம் இடது கால் பின்னாடி கொண்டு போய் பதிய வச்சு அப்படியே கண்டைக்கால் நல்லா இழுக்கணும். கண்டைக்காலை நல்லா இழுத்து அப்புறம் மெதுவா குதிகாலை தூக்கி மேல கழுத்து. அதுக்கப்புறம் 6 பெண்கள் அப்படியே படுக்கணும். ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வச்சு தாடைய கீழே வைக்கணும். கீழே வச்சு இந்த தோள்பட்டை கீழே வரணும். அதுக்கப்புறம் 7 புஜங்காசனம், பிரீத்திங். அதுக்கப்புறம் 8 பர்வதாசனம். கையை பாருங்க நல்லா நீட்டிடணும், பின்னாடி நீட்டி அப்படியே பர்வதாசனம். இதுக்கப்புறம் உங்களுடைய வலது கால் பிரீத் இன். அப்புறம் இடது கால பக்கத்துல வச்சு பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். ரிலாக்ஸ்.
உடம்புல என்ன மாற வலி இருந்தாலும் ஓடிடும். ஆனா கரெக்டா நம்ம செய்யணும். செகண்ட் டைம் 1 2 3 4 இடது கால் லெஃப்ட் லெக் 5 5 6 6 வந்து நல்ல நெஞ்ச கீழே வைக்கணும். பெண்கள் இதையே செய்யக்கூடாது. 7 8 9 10 11 12 ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இன்னும் ஒரே டைம் 1 2 3 4 5 6 7 நமக்கு குறியும் தொடையும் கீழே இருக்கணும். எர்னியா ப்ராப்ளம் இருக்கும், இதை செய்யக்கூடாது. 8 9 10 11 12 ரிலாக்ஸ். போதும். நீங்க அப்படியே உட்கார்ந்துங்க. அப்படியே உட்கார்ந்து மூச்சு பயிற்சிக்கு வர்றோம். ஐயா டெய்லி ஒரு ஆசனம் சொன்னீங்க, மறந்துட்டீங்களா ஐயா? அப்படிங்களா? சொன்னா செய்துக்கலாம். உட்கார்ந்து உட்கார்ந்து நம்ம மூச்சு பயிற்சி செய்யணும். இல்லைன்னா பேச்சு பயிற்சியா செய்யறோம், மூச்சு பயிற்சி தாங்கய்யா செய்யறோம் நம்ம. நல்லா உட்காந்து காலை நல்ல பட்டர்ஃப்ளை நல்லா 2 தொடையும் கீழே வரணும். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பத்மாசனம் போடணும்னு. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 பின்னாடி கையை வச்சு நல்லா ஒரு மூச்சு எடுத்துட்டு மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இங்க பாருங்க, அப்படியே உங்களுடைய கால் வச்சு பிரீத் அவுட், பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்லா அப்படியே உட்கார்ந்து மூச்சை நல்லா இழுத்து விடணும். இது வந்து என்ன ஆகும்? சுகப்பிரசவம். அப்பா சாமி சுகப்பிரசவம் பரவாயில்லைங்க நாங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதை இது பண்ணக்கூடாது. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ காலை நல்லா நீட்டி பத்மாசனம். இடது காலை வைக்கணும், வலது காலை மேலே வைக்கணும். வச்சு பத்மாசனம். அப்போதான் வந்து இடது காலை ஓடும். நல்லா உட்காந்து மூச்சை மெதுவாக இழுத்து விடணும். ஆசனம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் பிராணாயாமத்துக்கு போகணும். அப்படி செய்யாட்டி என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டாலாம் அப்படிதான் செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயமம் நியமம் ஆசனம். 3வது ஆசனம்.
அதுக்கப்புறம் பிராணாயாமம், அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், தாரணை, தியானம் என்றது ஒவ்வொரு வழியா தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் ஏறணும். எடுத்த உடனே 7வது கொம்ப பிடிக்கக்கூடாது. 7வது கொம்ப பிடிச்சோம்னா தடக் புடக் தடக் புடக்குன்னு கீழே விழுந்துருக்கும். அதனால சரியான முறையில தான் போகணும். நம்ம ஏற்கனவே ஒரு ஆசனம் பார்த்தோம். பவன முத்தாசனம். மலச்சிக்கலை போக்கக்கூடியது, கேஸ் தொல்லைகளை போக்கக்கூடியது. அப்பதான் கழிவுகள் நீக்கம் இருந்தாதான் சரம் நம்ம உடம்புல கரெக்டா இருக்கும். ஏன் இந்த சரத்துக்கு பயிற்சி கொடுக்குறோன்றான், சரம் இல்லைன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்காது. இடது கலையில ஓடிட்டே இருக்குதுங்கய்யா, எனக்கு காலும் சரியாயிட்டு, நீங்க சொன்னதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்ன காரணம், கலை சரியா ஓடணும், நேர வேலை செய்யணும்னா கழிவுகள் தேக்கம் நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் 3 மாசம் 10வது இருந்தாலும் 3 மாசத்துல முடிக்கணுன்றதுக்காக காரணம், கழிவுகள் தேக்கம். அந்த கழிவுகள் தேக்கம் இல்லாம வெளியேற்றணும். அதுக்காக தான் பேதிக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப என்கிட்ட யார் யார் யோக தண்டை வேணுன்றவங்கலாம் அதே மாதிரி என்கிட்ட ஏதாவது கேட்டு இருந்தால் பதிவு பண்ணுங்க. இன்னொரு தடவை பதிவு பண்ணுங்க. நேத்தே எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னைக்கு பதிவு பண்ணிடுங்க. யோக தண்டை கேட்டவங்க, இந்த மெடிசன் கேட்டவங்க எல்லாருமே இதுல பதிவு பண்ணலாம். சரிங்களா? அப்படியே பாருங்க, படுக்கணும். நான் டைரக்டா பயிற்சிக்கு வந்துடுறேன். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு காலம் செய்தோம். இப்ப இந்த 2 காலை தூக்கி முதல்ல பாருங்க, இப்படி நிக்க வச்சு நெகத்தை பார்க்கணும். இந்த நிக்க வச்சு உங்களுடைய வயிறுடைய அடிபாகம் நல்லா நசுக்கப்படும். நல்லா நசுக்கப்படும். இந்த கால் வளைவு இருக்கக்கூடாது. வால் நிமிர்ந்து இருக்கணும். நம்ம நெகத்தை பார்க்கணும். அதுக்காக இப்படி பார்க்க கூடாது. நம்ம கால் நெகத்தை இப்படி பார்க்கணும். கட்டவரல் நெகத்தை பார்க்கணும். நல்ல டைட் பண்ணக்கூடாது. பாடியை டைட் பண்ண பாருங்க, ஃப்ரீயா இருக்கணும். பாருங்க, இது மாதிரி ஃப்ரீயா இருக்கணும். இது மாதிரி ஃப்ரீயா இருக்கணும். ஆனா நம்ம கட்டவரல் நெகத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் மடக்கணும். மடக்கி கால் பாதம் இந்த பக்கம் நீட்டாம கால் பாதம் வெளிப்பக்கம் நீட்டி இருக்கணும். முதல்ல இப்படி பிடிச்சோம். இப்போ கை கட்டுற மாதிரி இப்படி பிடிக்கணும். பிடிச்சி சாதாரண மூச்சுல 1 2 3 4 ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூச்சு இழுத்து விட்டோம்னா ஒரு கவுண்டிங். 5 6 7 8 9 10. இதுக்கப்புறம் கையை நல்லா ஃப்ரீ பண்ணி காலை அதுவே ஒரு நகி பார்த்து மெதுவா தான் விடணும். பாருங்க, மெதுவா கீழே மெதுவா விடணும். மெதுவா கீழே இறக்கணும். இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இது நம்ம போன வாரம் ஃபுல்லா பார்த்தோம். இந்த வாரம் செகண்ட். அதே மலச்சிக்கல், கேஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்காது. கேஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்காது. இத பயிற்சிகள்லாம் செய்தோம்னா செய்ய முடியாதவங்க பாருங்க. செய்ய முடியாதவங்களுக்கு முதல்ல நான் காட்டிடுறேன். செய்ய முடியாதவங்க வயசானவங்க பாருங்க, இந்த இடது கால் முதல்ல வலது கால் எடுத்து இந்த சும்மா இப்படி போட்டுக்கணும். சும்மா இப்படி போட்டுட்டு இந்த கையை அப்படி நீட்டிக்கலாம். நீட்டிட்டு உங்களுடைய கழுத்தை அப்படி திருப்பிக்கணும். நான் எந்த பக்கம் திரும்பினா அப்படி திரும்பணும். இந்த மாதிரி போட்டா போதும். ஒரு அது முடியலன்னு சொல்றவங்க இப்படி செய்தா போதும். அப்புறம் அடுத்த காலா இந்த காலை இப்படி போட்டுட்டு இந்த பக்கம் கழுத்தை இப்படி திருப்பி பார்த்தா போதும். சரிங்களா? இப்ப நம்ம பயிற்சிக்கு வருவோம். கையை நல்லா இப்படி வைக்கணும். நான் இப்படி திரும்பினா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால இப்படி திரும்பிக்கிறேன். இப்ப நம்ம இப்படி திரும்பி நல்ல உங்களுடைய வலது கால், சரிங்களா, நல்ல 90 டிகிரி தூக்கணும். தூக்கி பாருங்க, முதல்ல ஆரம்பத்தில் இப்படி வைங்க. ஆரம்பத்தில் வச்சுட்டு கழுத்து அந்த பக்கம் பாருங்க. பார்த்துட்டு 1
2 3 4 5. பிரீத் இன் அவுட். நல்ல ஆழ்ந்த மூச்சு. அதே கால் எப்படி நம்ம கரெக்டா வைக்கணும்னா பிரீத் இன். இப்ப அப்படியே கொண்டு வந்து வலது கை இந்த இது கைடு வச்சு நல்லா திரும்பும். உடம்பு நேரா இருக்கணும், கால் மட்டும். 1 2 3 4 5. பிரீத் இன் அவுட். நல்ல ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 5. இப்போ உங்களுடைய இடது கால் பிரீத் இன். நைட்டி தூக்கி நம்ம முதல்ல வச்சு காமிச்சாச்சு. அதனால கை நல்ல கை கிட்ட வச்சு பாருங்க. கழுத்து இந்த பக்கம் பார்த்து உள்ளங்கைய பார்க்கணும். அதுக்காக உள்ளங்கைய உள்ளங்கைய பார்த்துட்டுங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா இப்படி திரும்பினா முதல்ல சுடுதண்ணி நீங்க குடிச்சிட்டு வரணும். பச்சை தண்ணி குடிச்சா மாறும், இடகலைக்கு மாறும். ஆனா யோகா செய்யும் போது என்ன இருக்கணும்? வலது சுவாசம் வேலை செய்யனாதான், யோகா செய்தாதான் அதனுடைய பயன்கள் நிறைவு அடையும், நிறைவா கிடைக்கும். யோகா செய்யும் போது வலது சுவாசம் வேலை செய்யணும். அப்போ வலது ஓட வைக்கணும். பிரீத் இன் அவுட். ரிலாக்ஸ். இது மாதிரி செய்யணும் ஒவ்வொரு கால். நாளைக்கு 2 கால் பார்த்து செய்துக்கலாம். அப்புறம் ஃப்ரீ பண்ணிட்டு நல்லா உடம்ப ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம பெண்கள் இடது பக்கமாகவும் ஆண்கள் வலது பக்கமாக திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து மூச்சு பயிற்சிக்கு வரலாம். மூச்சு பயிற்சிக்கு வரலாம். இது இந்த பயிற்சி செய்தா அஜீரண கோளாறுகள், தொந்தி, இடுப்பு பெருக்கம், தொடை, ஐயா நடந்தா அப்படியே தொடையோட தொடை உறங்கிடுங்க ஐயா, அந்த அவங்கெல்லாம் வந்து செய்தா போயிடும். கேஸ் ப்ராப்ளம், கேஸ் வாயு கோளாறுகள், முட்டி வலி, முழங்கால் வலி, வாதத்துல சரவாதம், சரவாங்கின்னு சொல்லக்கூடிய நோய், முட்டு முட்டியா வலிக்காதெல்லாம் இவங்க இதை செய்தா சரியாகும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ உங்களுடைய இடது கால் கீழே, வலது கால் இப்படி மேலே வச்சுக்கிறீங்க. இப்ப நம்ம சுவாசம் இடது கலையில் ஓடணும்ன்றது ரைட்டு. நம்ம யோகா செய்யும் போது எல்லாருக்குமே வலது சுவாசத்தை ஓட வைக்கணும். யோகா செய்த 1 மணி நேரம் குழப்பறீங்களேயா, இடது கலை ஓடணும். திங்கட்கிழமை ஓட வச்சுட்டோம். இப்ப யோகா செய்யாம நம்ம வேற என்ன எக்ஸசைஸ் செய்யறோம்? யோகா தானே செய்யறோம். அப்ப யோகா செய்யும் போது வலது சுவாசம் ஓடனா நீங்க என்ன செய்யறீங்களோ அது கண்டிப்பா அந்த இது நடக்கும். அதனாலதான் கலை மாத்தனன்றது. யோகா செஞ்சு போட்டு மறுபடியும் ரொம்ப டயர்டா இருக்குது எனக்கு, யோகா செஞ்சேன்னா ரொம்ப டயர்டா இருக்குது, அப்படியே படுத்து தூக்கிறது. அது செய்தா சரியில்லை. யோகா செய்யும் போது வலது சுவாசம் வேலை செய்ய வச்சுட்டு ஒரு பஞ்சை வச்சு அடைச்சிக்கோங்க. லெப்ட்ல பஞ்சை வச்சு அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு யோகா செய்து பாருங்க. டயர்ட்னஸ் இருக்காது, வேற எந்த ப்ராப்ளம் வராது. சரிங்களா? அதனால நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து வலது சுவாசத்தை ஓட வைங்க. இப்ப நம்ம சுக பிராணாயாமம். பிரீத் அவுட். சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். சிரிச்ச முகத்தோட எங்கய்யா விடுறீங்க நீங்க? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் வலது ஓடணும், இடது ஓடணும், வலது ஓடணும், இடது ஓடணும். எங்கய்யா நாங்க சிரிக்கிறது? பிரீத் இன். வயிறு வெறியம்.
breathe out, in, 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 out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. முகம் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஏங்க எப்ப பார்த்தாலும் அதைவே சொல்லிருக்கிறீங்க. சிரிச்ச முகமா இருங்க. ஆமாங்க, சிரிச்ச முகமா இருந்தாதான் அது உள்ள நல்லா வேலை செய்யும். நீங்க உம்முன்னு வச்சுட்டு மூச்சு விடுங்க, மூச்சை விடுங்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு செஞ்சா சொல்லக்கூடாது. மூச்சை தான் எடுக்கணும். இப்போ கபால பாத்தி, இந்த கையை நல்லா வச்சு அடியில பாருங்க இப்படி வைக்கணும். வச்சுட்டு கபாலம்ன்றது கழுத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் வெளியே வரட்டும். உள்ளேயே வச்சிட்டு இருந்து நம்மளுக்கு என்னது நோய் ஏதாவது கொடுக்கும். வெளியே தள்ளுங்க அதைய. பாருங்க, பத்து, அவ்வளவுதான். அதுக்கு மேல செய்யக்கூடாது. அப்படியே நம்ம டவுன் பண்ணி, நல்லா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா வந்துடணும். நல்லா வந்துட்டு இப்ப கபால பாத்தி செய்துட்டோம். பஸ்திரிக்கா எதுக்குங்கய்யா செய்யணும்? பஸ்திரிக்காவா? நம்ம சுவாச பாதைய சுத்தம் பண்றோம். ஓ அப்படிங்களா? சரிங்கய்யா. ரெடி? போதும். மறுபடியும் அப்படியே டவுன் பண்ணும். அப்படியே டவுன் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு, ஏங்கய்யா பதிவு போடுறேன்றீங்க, பதிவே போட மாட்டேங்கிறீங்களேயா? போடுறேங்க, கோச்சிக்காதீங்க. இடது கலையில இடது நாடி வேலை செய்யும் போது என்னென்ன செய்யணுன்றது கண்டிப்பா பதிவு நாளை போடப்படும். நாளைக்கா? ஆமா. இன்னைக்கு அப்படியே நாடி சோதனா. இடது கை சின்முத்ரா வச்சுட்டு, வலது கை நாசிக முத்ரா வச்சுட்டு, நல்லா மூச்சு இழுத்து 2 ஹோல்ஸ் வழியா இழுத்து ரைட்டை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல ஸ்பீடா விடணும். ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல
அதே மாதிரி இதுல 10 இதுல 10. ரெடி? ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்துட்டீங்க. இப்போ ஏப்பம், அதை மட்டும் மறக்காதீங்க ஐயா. நல்ல மூச்சை இழுத்து வயிறு இழுத்து விக்கல் எடுத்து ஏப்படணும். கழிவுகள் நீக்கம், அஜீரண கோளாறுகள், வாயு தொல்லை, கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இது மாதிரி வயிறு தொந்தி இருக்குதுங்க. வயிறு நம்ம வருவோம், தொந்தி மட்டும் முன்னாடி வரும். நான் ஆனை வரும், மணி ஓசை வரும் முன்னே ஆணை வரும் பின்னே. அது மாதிரி தொந்தி வரும் முன்னே மனுஷ வருவான் பின்னால. அப்படி இருக்கக்கூடாது. தொந்தி இல்லாம இருக்கணும். தொந்தி இருந்தா எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கும். நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வர்றேன்னு வந்து உட்கார்ந்துக்கும். அது மாதிரி வரக்கூடாது, தொந்தி இருக்கக்கூடாது. இப்ப நம்ம இருமணும். நல்லா மூச்சு இழுத்து ஐயா உடம்புல ஒரே வலி ஐயா, என்ன பண்றது? என்ன பண்றதா? கர்ஜனை. காட்டுக்கு ராஜா சிங்கம், உடலுக்கு ராஜா கர்ஜனை. உடலுக்கு ராஜா கர்ஜனை. சுவாசம் கொடுத்தா போதும், உடம்பு உடம்பா மாறிடும். அப்படிங்களா? குடுக்கலாமேங்க ஐயா. நீங்க குடுக்கணும். இங்க பாருங்க, அப்படியே வச்சுட்டு நல்ல மூச்சு இழுத்து நாக்க நல்லா நீட்டி அது மாதிரி 3 தடவை செய்தா போதும். போதுங்க ஐயா, அவ்வளவுதான். சரியா போச்சு. இப்ப நீங்க தலை கீழே வலி உடம்பு அது இது எல்லாம் சரியா போயிடும். இப்ப நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் 10 நிமிஷம் கொடுக்குறீங்க. 10 கவுண்டிங் இழுத்தீங்களா முதல்ல? இப்ப புதுசா வந்தவங்க 5 கவுண்டிங் இழுங்க, 5 கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, 5 கவுண்டிங் வெளியே விடுங்க, 5 கவுண்டிங் வெளியே விட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் 5 இழுக்கிறீங்க, 5 ஸ்டார்ட் பண்ண 5 விடுங்க. ஏற்கனவே இருந்தவங்க 10 நம்ம இழுத்தமா, இன்னைக்கு 12 இழுங்க, 12 ஸ்டார்ட் பண்ணுங்க, 12 வெளியே விடுங்க, 10 அடக்குங்க. வெளியே விட்டுட்டு 5 அடக்கணும். இப்ப 10 அடுக்க ட்ரை பண்ணு, இல்லையா 7 அடுக்க ட்ரை பண்ணுங்க. அட்ட கும்பத்துல 7 செய்யுங்க. நானும் இடையில பேச மாட்டேன். நல்லா சொன்னார் ஐயா. இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போது நீங்க பேசக்கூடாது ஐயா சொல்லி நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. பரவாயில்ல, ஏன்னா அதுதான் சரியான முறை. நம்மளும் நானும் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க. ஐயா என்னமோ தூங்கிட்டாருமா இருக்குது, பேச்சையே காணுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நல்ல மூச்சு நல்லா நிமிந்து உட்காந்து, இதுல எப்படிங்க ஐயா உட்காரலாம்? வஜ்ராசனத்துல உட்காரலாம், பத்மாசனத்துல உட்கார்ந்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பத்மாசனத்துல
முடியாதவங்க விட்டுருங்க. எப்ப கால் வலிக்குதோ அப்ப நீங்க மாத்திக்கோங்க. சரிங்களா? பத்மாசனம் செய்தாதான் சரகலை சரகலையா இருக்கும். இல்ல சரகலை நமக்கு நரகலையா இருக்காதா? அப்படியே நல்ல பாருங்க இப்படி உட்கார்ந்தா வேலை செய்யும். நல்லா நல்லா வேலை செய்யும். இல்லையா சுகாசனத்துல உட்கார்ந்தா வேலை நல்லா செய்யும். வேலை செய்யும். அவ்வளவுதான். இதனால இப்படி உட்காரக்கூடாதெல்லாம் தப்பு இல்ல. நல்லா செய்யணுங்க ஐயா. நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுன்றவங்க பத்மாசனம் போடுங்க. ஐயா நல்லா இருந்தா எங்களுக்கு போதுங்க ஐயா அப்படின்றவங்க சுகாசனத்துல உட்காருங்க. தப்பே கிடையாது. சரிங்களா? நல்லா இது பண்ணி நாடி சுத்தி பிராணாயாமம். மூச்சு இழுக்கணும். நாசிய முத்திரா வச்சுக்கணும். 2 ஹோல்ஸ் இழுத்த காத்த முதல்ல லெஃப்ட்ல வெளிய விட்டணும். இது கணக்கு கிடையாது. மறுபடியும் லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். அடக்கணும். அடக்கிட்டு வெளிய விடணும். அடக்கணும். அடக்க முடியலீங்கன்னா பரவால்ல. உங்கனால முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மறுபடியும் இழுக்கிறீங்க, ஸ்டாப் பண்றீங்க, வெளிய விடுறீங்க. ஸ்டார்ட் பண்றீங்க. ரெடி? நீங்க என்ன பண்ணாலும் சரி, பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா நீங்க மாறிடுறீங்களே! சிரிச்ச முகத்தோட இருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. இப்படியே குனிஞ்சு போயிறாதீங்க. இத மட்டும் நான் பேசிக்கிறேன். நிமிர்ந்து உட்காரணும். சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஒத்த தலைவலி வரவே வராது. ஒத்த தலைவலி இருக்கிறவங்க, இரட்ட தலைவலி இருக்கிறவங்க, தடபாரம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பிரஷர் இருக்கிறவங்க, எல்லாருமே எல்லாமே எந்த நோய் இருந்தாலும் இத நீங்க கண்டிப்பா செய்யலாம்.
எல்லாரும் நிமிர்ந்து இருக்கணும். நாடி சுத்தி செய்யணும். நாடி சுத்தி பிராணாயாமம் செய்துட்டு தான் இருக்கணும். நிமிர்ந்து இருக்கணும். மூச்சு மேல கவனம் வைக்கணும். மூச்சு இழுக்கும்போது வயிறு விரியணும். மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். கும்பகம். இப்போ நீங்க எடுக்கிறீங்க, நிப்பாட்டுறீங்க, வெளிவிடுறீங்க. இதை மட்டும் நீங்க செய்யுங்க. நேத்து தாங்கய்யா வந்தேன் நான் அண்ணவங்க. மூச்சு இழுக்கிறீங்க, நிப்பாட்டாம வெளியே விடுறீங்க, இழுக்கிறீங்க, விடுறீங்க. இன்னும் ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிஷத்துல நீங்க மூச்சை நல்லா இழுத்து அடக்கி அதுக்கப்புறம் லெஃப்ட்ல விட்டுட்டு முடிச்சுக்கோங்க. இது பண்ணவங்க லெஃப்ட் முட்டி விட்டு லெஃப்ட்ல விட்டுட்டுங்கய்யான்னவங்க முடிச்சிருங்க. இதோட போதும். இப்பதாங்க இழுத்தன்னவங்க போயிட்டு அதே மாதிரி கும்பகத்தில் இருந்துட்டு ரைட்ல வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுத்து அதுக்கப்புறம் ரைட்ல நிப்பாட்டணும். லெஃப்ட் நிப்பாட்டி முடிச்சிடணும். முடிச்சுட்டு நல்ல கையை நல்லா இது பண்ணி நல்லா கையை தட்டுவோம். தட்டி நல்ல அக்குபஞ்சர் பாயிண்ட் நல்லா ஏற்றிக்கலாம். நம்ம குழு பாருங்க, நம்ம குழு நல்ல குழு கணக்கன் பட்டியாரின் சரயோக நாசி மருத்துவ குழு. நம்ம குழு நல்ல குழு சரயோக நாசி மருத்துவ குழு அப்படின்னு நம்ம கை தட்டுறோம். சரிங்களா? சொல்லிட்டு தட்டணுமா சொல்லாம தட்டணுமா? நம்ம குழுவை சொல்லிட்டு தான் நம்ம தட்டணும். நம்ம குழு நல்ல குழு சரயோக நாசி மருத்துவ குழு. 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 இதெல்லாம் கும்பகத்துல செய்யணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்போ இப்படி அப்பா நம்ம குழு நல்ல குழு சரயோக நாசி மருத்துவ குழு. 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 நல்ல ஆழ்ந்த மூச்சு மூச்சு எடுத்துட்டு இப்ப இந்த கை சரிங்களா பின்னாடி நல்லா அடிக்கணும், வலிக்கணும், கண்ணில் தண்ணி வரணும், அது மாதிரி அடிக்கணும். என் கையை நான் அடிக்க மாட்டேன். நல்லா அடிச்சீங்கன்னா நல்லது. நல்லா மூச்சு இழுத்து நம்ம குழு நல்ல குழு சரயோக நாசி மருத்துவ குழு. 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 அப்படியே சாந்தி ஆசனம். உங்க பேர் ஒரு 3 தடவை சொல்லிக்கிறீங்க. நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நான் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகின்றேன்.
நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் செய்த இந்த ஆசன பயிற்சிகளிலிருந்தும் சிறு சிறு தளர்வு பயிற்சிகளிலிருந்தும் என்னுடைய உடலின் உள்வெளி உறுப்புகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன். பிராணாயாமம் என்னும் மூச்சுப் பயிற்சியை நான் செய்து என்னுடைய உயிராற்றலை வளர்த்துக் கொண்டேன். தியானம் என்னும் மனப்பயிற்சியை நான் செய்து என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆற்றலை பெற்றிருக்கின்றேன். இதனால் நான் நல்லவனாக, வல்லவனாக, உடல் பலம் படைத்தவனாக, மனபலம் படைத்தவனாக, உயிராற்றல் பெற்றவனாக, அறிவு ஞானம் மிக்கவனாக, ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதனால் நான் நானாக இருந்து என்னுடைய உடல் உள்வெளி உறுப்புகளை நான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பெற்று குடும்பத்தையும் குழந்தை செல்வங்களையும் சீரோடும் சிறப்போடும் நடத்திச் செல்ல ஆற்றலை பெற்று நான் செய்யும் தொழில் மேலும் முன்னேறி பல கிளை ஸ்தாபனங்களை நிறுவி தொழில் அதிபர் என்ற அந்தஸ்தில் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் சந்திர பகவானுடைய நாள், திங்கட்கிழமை அவருடைய மந்திரமான ததிரங்கதுசாராவம் திரோதார்ணவ சம்பவம் நமாமி சிசிதம் சோமம் சம்போர் மகுட பூஷணம் என்ற மந்திரத்தோடு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். கை கால் ஷேக் பண்ணி, உடம்பை ஷேக் பண்ணி அப்படியே பார்த்துட்டு அப்படியே பாருங்க. இப்படி டக்குன்னு எந்திரிக்கணும். அப்படியே எந்திரிக்கணும். எந்திரிச்சு நல்லா இது பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, குதிக்கிறவங்க குதிங்க, உட்கார்றவங்க உட்கார்ந்துட்டா இல்ல, குதிக்கிறவங்க குதிங்க, நல்லா சரிங்க. ரிலாக்ஸ். எல்லோருக்கும் நன்றி. நாளைக்கு 4:50 என்ட்ரி ஆயிடணும்.